மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவு மண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. ராமேஸ்வரம் பேக்கரும்பு பகுதியில் இருக்கும் கலாமின் நினைவகத்திற்கு வந்த மத்திய அமைச்சர்கள் மனோகர் பாரிக்கர், வெங்கையா நாயுடு, ராம்ராவ் பாம்ரே ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தமிழக அமைச்சர்கள் மணிகண்டன், நிலோஃபர் கபில் ஆகியோரும் கலாமின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். இதையடுத்து வெண்கலத்தால் ஆன 7 அடி உயர திருவுருவச் சிலையை மத்திய அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். மேலும் கலாமின் நினைவு மண்டபத்திற்கும் மத்திய அமைச்சர்கள் மனோகர் பாரிக்கர், வெங்கையா நாயுடு ஆகியோர் அடிக்கல் நாட்டினர். முதலாம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் கலாமின் சகோதரர் முத்துமீரா மரைக்காயர் மற்றும் அவருடைய குடும்பத்தார், ராமநாதபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். மேலும் பொதுமக்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் கலாமின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். கலாமின் சாதனைகளை போற்றும் விதத்தில் சிறப்பு கண்காட்சி ஒன்றும் தொடங்கியிருக்கிறது.